ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இருக்கேன் காதல் சடுகுடுவோட பார்ட் 25 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. வாங்கடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நயா மாமா. ம் மணி 8 மணி ஆகுது. இப்போ தான் நீ தூங்கி ஏஞ்சி வர. யோ நாயா, சிட்டியில் இருக்கவங்களாம் இவ்வளோ சோம்பேறியாக இருக்கீங்க. அதான் நாட்டுது என் கொள்ளச்சி எப்போ பார்த்தாலும் 8 மணி 9 மணி ஆனால் தான் ஏந்திரிக்கிறான். யோ ஒன்றை திருத்தணையா, ஒன்றை திருத்தணும்னு வச்சுக்கவே எல்லாம் சரியாயிரும். அப்புறம் இங்கே பாரியா, இங்கே பாரு, அத்தெல்லாம் காலையில் 6 மணிக்கு ஏந்திரிச்சு உங்களுக்காக ஒருத்தனுக்கு டீ, ஒருத்திக்கு காஃபி, உனக்கு கூல்ட்ரிங்க்ஸு. பாப்பா பாவம், எத்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு. நீ என்னன்னா ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு இன்னும் 1/2 தான் இருக்குது. இப்போ தான் ஏஞ்சி அப்படியே சுற்றி பார்க்குற. இன்னும் வேறு சார் வேறு ஜாக்கிங் வேறு போகணும். என்னையா என்ன மாமா இப்படி இருக்க மாமா? கொஞ்சமாக இது பஞ்சுவாலிட்டியோடு இருக்கணுமாம்மா. அதாவது டைம் கீப் அப் பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜிமினோட டேட் தான், ஹேய் மிஸ்டர், யூ யூ நீ நீ இங்கே என்ன பண்ணுற? ஹேய் வாட்ச்மேன், யார் கண்ட நாயெல்லாம் வெளில வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோ அவங்க அப்பா திட்டுறாரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், யோ 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 மாமா ஸ்டாப் பண்ணு. நான் மாமா உன் வீட்டு மருமகனாக போகிறேன், கடைசி பார்த்தா நாயின்லாம் சொல்கிற. மாமா இங்கே பாரு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? எனக்கும் எல்லாம் தெரியும், அது உனக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். பாரு, நான் வந்த உடனே அத்தை எவ்வளோ அழகாக என்னை வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு எனக்கெல்லாம் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக எனக்கு பார்த்துட்ருக்காங்க. என்ன நீ வந்த உடனே வாட்ச்மேனை கூப்பிடு, அது இதுன்னு சொல்லிகிட்ருக்க? நான் மாமா நான் பார்க்குறியா, அப்புறம் பட்டிக்காட்டானோட இதே வேறு மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? இங்கே பாரு மாமா, நீ என்கிட்ட நார்மலாக பேசுனா நானும் உங்ககிட்ட நார்மலாக பேசுவேன். நீ என்கிட்ட வேறு மாதிரி பேசுனா அப்புறம் உன் மருமகனும் உங்ககிட்ட வேறு மாதிரி தான் பேசுவான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கல் பண்ணிவிட்டு, ஓகே நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு இங்கே என்ன வேலை? நான் தான் எதுவும் வேணான்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டல, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? யார் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அவங்க அப்பா கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், நம்மம்மா எதுக்கு வருவாங்க உன் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே போயிட்டு சோபாவில் உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு, நான் மாமா எதுக்கு வருவாங்க? என் குள்ளச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வருவாங்க, வேறு எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்வான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், நேவர், அது என்றைக்கும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அவனு நீ ஒன்று சேர விடவே மாட்டேன். நம்மம்மா சும்மா உனது 90s போல்டு மாதிரி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது எங்களையும் கொஞ்சம் பாரு மாமா. எப்போ பார்த்தாலும் ஓல்டு ரெக்கார்டாட்டம் சும்மாலாம் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதெல்லாம் அப்போ இப்போல்லாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜிமின் அப்பா தான், ஜங்குக் நீ வேணாம், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. மாமா உனக்கே தெரியும் உன் மருமகனை பற்றி. ஸோ என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நீ என்கிட்ட உன் ஜிமினில் என் கொள்ளிச்சி விட்ட. சொல்ல பார்க்கலாம். ஏன் உன் ஃப்ரெண்டு எங்கள் அப்பா உங்ககிட்ட என்னை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. சொல்லியிருப்பார், சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் பையனை நீ என்கிட்ட விட்டன்றது எனக்கு தெரியும், புரியுதா? என்ன முழுசாக நீனு என்னோடய கேரக்டரை பார்த்ததில்ல, இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், ஏய் வேண்டாம், நான் ஏதாவது பண்ணி விட்டுற போகிறேன், ஒழுங்காக நேரங்காலமாக ஊரை பார்த்து கிளம்பு. மாமா இங்கே பாரு, ஊருக்கா? நேவர் மாமா நேவர். உன்னையும் சமாதானப்படுத்திட்டு உன் வாயால்
மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல வச்சுட்டு தான் அப்புறம் என் கொள்ளச்சி கூட்டிகிட்டு கிளம்புவேன். புரியுதா? ஆமாம், தள்ளுமாம்மா, எங்கே என் குள்ளச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே சோபாவில் உட்காந்துட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான். ஆ அவன் இங்கே இல்லை, அவன் வெளியில் இருக்கான், அவன் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான். யோ மாமா, சும்மா நிறுத்தியா, அதெல்லாம் அத்தை சொல்லிட்டாங்க. என் குள்ளச்சி மேலே ரூமில் தானே தூங்கிட்டு இருக்கானாமே, ரொம்ப ஃபீல் பண்ணானாமே நான் இல்லாமல். அத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒன்று சொல்லிட்டேன் மாமா, ஸ்வீட் அத்தை, லவ் யூ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், ஏய் அவன் என் பொண்டாட்டிடா, மாமா மாமா, என்ன மாமா உன் மருமகனை பார்த்து தப்பாக சொல்கிற, அவங்க என்னோட ஸ்வீட் மாமியார், புரியுதா? நான் உங்கள் இதில் உங்களோட சிட்டியில் இப்படி தானே லவ்வை இது பண்ணுவீங்க, ஸோ அந்த அன்பை வெளிப்படுத்துவீங்க, அதை தான் நான் பண்ணினேன். அவங்க என்றைக்கும் என் அம்மாவுக்கு மேலே, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், ஏய் உன்னை என்னாடி பண்ண சொன்னேன், ஆள் இல்லைன்னா இப்படி தான் எல்லாம் பண்ணுவியாடி, யாரையெல்லாம் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு இருக்க, என்னங்க நம்ம மருமகங்க இப்படிலாம் பேசலாமா, உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு என் மருமகனை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், அடியே உனக்கு வர வர ரொம்ப ஓவராக தாண்டி போயிட்டுருக்க, அதுக்கு தாண்டி பட்டிக்காட்டில் இருக்கவங்களாம் மேரேஜே பண்ணக்கூடாதுங்கிறது, என்ன மாதிரி சிட்டி சைடில் இருக்கவங்கள பார்த்து மேரேஜ் பண்ணிருக்கணும். இங்கே பாருங்க, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, பட்டிக்காடுனா என்ன அவ்வளோ மோசமா என்ன? உன் பையனை திருத்தணுன்றதுக்காக பட்டிக்காட்டில் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு தானே அனுப்பி விட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அப்புறம் என்ன இங்கே வந்து பேசுகிறீங்க? பட்டிக்காட்டில் இருக்கிறவங்களும் அவ்வளோ மோசமானவங்களாம் இல்லை, தெரியுதா? அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், நான் ஒன்றும் பட்டிக்காடெலாம் இல்லை, நானும் சிட்டி தான், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், காலையிலங்காட்டியும் என்ன காலையிலே டென்ஷன் 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 டென்ஷன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அப்பா வந்து புலம்புறாங்க. இப்போ ஜங்குக் தான், மாமா 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 ரொம்ப டென்ஷன் ஆகாத மாமா, ரொம்ப டென்ஷன் ஆகாத, புரியுதா? ஒரே நாள் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டா எப்படி மாமா ஆகிறது, நான் வந்து 1 மந்த் ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கேன், ஒரே நாள் இவ்வளோ டென்ஷன் ஆனால் பாக்கி இன்னும் 29 டேஸ் எப்படி மாமா நீ வந்து இன்னும் பாதி டென்ஷன்லாம் எப்படி மாமா இது பண்ணுவ, அதனால் உன்னோட டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்க, நீ இன்னும் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது மாமா, அதுக்குள்ளேயே இவ்வளோ டென்ஷன் ஆனால் எப்படி ஆகுறது, உன் மருமகனை எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்குள்ளேயே வா இவ்வளோ டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஜிமினோட அப்பா தான், ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, இன்னும் 1 மந்த் இருக்குது, இன்னும் 29 டேட்ஸ் இல்லை, இன்னும் எத்தனை மாதம் ஆனாலும் சரி என் பையனை உனக்கு தர முடியாது, புரியுதா? உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டக்குன்னு நினச்சிட்டு, மாமா அதே தான் இப்போ நானும் சொல்ல போகிறேன், இன்னும் 29 டேட்ஸ் இருக்குது மாமா, டேஸ் இருக்குது, புரியுதா மாமா? அப்புறம் என்ன சொன்ன, மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியாதா, இந்த வீட்டிலேயே இங்கே இருந்துட்டு உன் முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டு உங்கள் வாயாலே மாப்பிள்ளை, அதுவும் ஜங்குக் மாப்பிள்ளை அப்படின்னு நான் சொல்ல வைக்கல, நான் ஜியோனோட பையன் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்கோட அப்பா தான், ஜிமினோட அப்பா தான், அதுவும் தான் நானும் பார்த்துறேன், சவாலா சவால் மாமா, மாமா மாமா சொல்ல வந்துட்டேன், எனக்கெல்லாம் சவாலெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி மாமா. அப்புறம் நான் நினச்சினா 15 டேஸ்லேயே உன் மைண்டை, ஏன் அதுவே ரொம்ப அதிகம் தான், நான் நினச்சா 1 வீக்லேயே உங்கள் மைண்டை மாற்றி என்னை மாப்பிள்ளன்னு சொல்ல வைக்கலாம், புரியுதா? பட்டு நீங்கள் மாறிடுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் உங்கள் வீராப்பு இருக்குல்லம்மா, உங்கள் வீராப்பு அது கொஞ்சம் உங்கள் ஈகோ ரொம்ப தடுக்கும், அதுக்காக தான் இந்த 29 டேஸ், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், நெவர், அது உன்னால் முடியாது மாமா, இந்த ஜங்குக்கு நினச்சா முடியாது ஒன்றும் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், பார்க்கலாமா, பார்க்கலாம், சவாலா, சவால் மாமா, அப்புறம் இந்த சவால் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும், ஜிமின் பக்கம் அது பூச்சி
மாமா, உன் மருமகன் அவ்வளோ மோசம்லாம் இல்ல. புரியுதா? இந்த மாமனாருக்கும், இந்த மருமகனுக்கு மட்டும் தான் இந்த டீலிங்லாம். அது என் குள்ளச்சி. அத நான் தனியா டீல் பண்ணிக்கிறேன். புரியுதா? அத பத்திலாம் நீலாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க என் குள்ளச்சி? அவள் வேற நான் பார்த்தே 1 வீக் ஆகுது. நான் வேற அவன பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்றான்டா. இப்ப இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், அவன் தான் உன்ன மறந்துட்டான்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஸ்னக் பண்ணிட்டே சொல்றாரு. மாமா, மாமா, மாமா. ம். என் குள்ளச்சி பத்தி எனக்கு தெரியும். புரியுதா? அவன் என்ன மறக்கவும் மாட்டான். அப்புறம் என்ன லவ் பண்ணாம இருக்கவும் மாட்டான். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்றாங்க. இப்ப ஜிமினோட அப்பா தான். பார்க்கலாமா? பார்க்கலாமாம்மா? நீ என்ன சொல்லி வேணாலும் என் குள்ளச்சி மைண்டை மாற்றிருக்கலாம். புரியுதா? ஆனால் அவனோட ஹார்ட்டில் என்னைக்கும் இந்த ஜங்குக் மட்டும்தான். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், பார்த்துடலாம். என் பையன் என்னைக்கும் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான். மாமா, மாமா. ஓகே மாமா. உன்னோட அது என்ன என்ன சொல்லுவாங்க? ம் உன்னோட கான்ஃபிடென்ட்டை நான் பாராட்டுறேன் மாமா. ஓகேவா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என் குள்ளச்சி எனக்கு தான். புரியுதா? நீ என்ன வேணாலும் சொல்லி என் குள்ளச்சியோட மைண்டை மாற்றிருக்கலாம். புரியுதா? ஆனால் என்னைக்கும் ஜிமினுக்கு ஜங்குக்கு தான், ஜங்குக்கு ஜிமின் மட்டும்தான். குறுக்க யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அது எப்படி சொல்லுதுன்னா, அது ஒரு டெக்னிக்கல் மாமா. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணு மாமா. ஓகேவா? எனக்கு அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ம் என் குள்ளச்சி எப்படி ஏன் வலிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். புரியுதா? ஆமாம். அத்தை, எனக்கு மாமா கூட பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. அப்புறம் ஒரு கப் காஃபி கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான். ஜங்குக், உனக்கு இல்லாதப்பா, இந்த நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் அவங்க ஜிமின் அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான் அப்படியே ஜிமினோட அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு மாமா, மாமா எதுக்கு அத்தையை பார்த்து முறைக்கிற? அத்தை, நான் சொல்ல மறந்துட்டேன். மாமாவும் என் கூட ஃபைட் போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு கப் ஜூஸ். வேணாம் வேணாம் வேணாம், ஒரு டம்ளர் பச்சை தண்ணி போதும், கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜெய்மீன் அவங்க அம்மாவும் சொன்ன மாதிரியே ஜங்குக்கு ஒரு காஃபியும் அவங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அதுனா வெறும் வாட்டர் மட்டும் கொண்டு வந்து தராங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான் அப்படியே அவங்க ஒய்ஃபை பார்த்து முறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், ஜங்குக் இதுக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, என்ன இப்படிலாம் இருக்கு. அத்தை, மாமா பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அவர் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவர் சூப்பர் கேரக்டர் தான். பட் என்ன, சாருக்கு கொஞ்சம் ஈகோ தான் தடுக்குது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு இது ஜாலியாக தான் இருக்குது. ஆமாம், எங்கே தெரியும் கொள்ளச்சி, அவர் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்கு கேட்குறான். இந்த பக்கம் ஜிமினு அவங்க அம்மா சிரிச்சுட்டு லெஃப்ட்டில் போய் ரைட்டில் இருக்க அந்த ரூம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க கிச்சனுக்கு. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவங்க லில்லி ஒரு மாதிரி வந்து உட்காந்துருக்கா. ம் ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி தான் இருக்க? ஜாலியாக வா, ஃபன் பண்ணு, புரியுதா? அப்புறம் ஃபஸ்ட்டு என் குளச்சி பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் டேயாங், அதான் உங்கள் டேயாங் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ லில்லி அப்படியே சிரிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜிம்மின்னு அவங்க அம்மா கிட்டே போயிடுறாங்க கிச்சனுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட் எடுக்கிறாங்க. மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு அங்கே போனால் 2 ரூம் இருக்குடா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து குழம்புது, இந்த ரூமா இந்த ரூமா, நம்ம குளிச்ச ரூம் எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பொண்ணு அப்படி க்யூட்டாக அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு யார் இது? ஓ! இதுதான் ஜிமினோட சிஸ்டரா? ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே
அந்த ரூம்லாம் பார்த்துட்டு, ம் நைஸ். பட் இது என் குளிச்ச ரூம் இல்ல. ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரு க்ளோஸ் பண்ணிட்டு போலான்னு பார்க்கக்குள்ள, இப்ப அங்கருந்து ஒரு வாய்ஸ், "ஹேய் மிஸ்டர்! யார் நீ? நீ பாட்டுல உள்ள வர. யார் நீ? புதுசா இருக்க. ஆனா அழகா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் அவங்க அந்த நம்ம ஜங்குக் தான். ம். ஜங்குக். ஆமா. நீ யார்? நீ தான் ஜிமின் சிஸ்டரா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம், ஹேய்! எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? ஆமா. நான் தான் லியா. ஓ! நீ தான் ஜங்குக்கா? ஓ! எங்க அண்ணாவோட எக்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா கேட்குறாங்க. இந்த பக்கம் அ ஜங்குக் தான். என்ன? எக்ஸா? புரியல. எக்ஸா? புரியல. எ இல்லப்பா, எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன். ஏய்! நீ ஆள் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கியே! வேணா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கவா? எங்க அண்ணன் வேணாம். நான் வேணா உன்ன மேரேஜ் பண்ணிக்கவா? ம். ஓகே. பண்ணலாம் தான். பட் நான் என்ன பண்றது? நான் தான் உங்க அண்ணன லவ் பண்ணிட்டேனே! அவன தூக்கி போடு. நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ கூட செம்ம ஹேண்ட்ஸமா அழகா தான் இருக்க. இங்க பாரு, இங்க பாரு. நானும் அழகா தானே இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லியா சொல்றா. இப்ப ஜங்குக் தான், "ஹம், அழகா தான் இருக்க. நல்லா குட்டியோண்டு. ஆனா இருந்தா என்ன பண்றது? எனக்கு உங்க அண்ணன தானே பிடிச்சிருக்கு. உன்ன பிடிக்கலையே." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்றான். இந்த பக்கம் லியா தான், "ஹம், நான் உன்ன எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்றா. இப்ப ஜங்குக் தான் அப்படியே திரும்பி லியா பார்த்துட்டு, "வாய்ப்பே இல்ல. புரியுதா? ஆல்ரெடி என்ன ஒருத்தன் கவுத்துட்டான். அவன் அளவுக்குலாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா ட்ரை பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போறான். இப்ப மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு "ஏய் லியா, ம் என்ன? அம்மா எங்க உங்க அண்ணன் ரூமு. ஆப்போசிட் ரூம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா சொல்றா. இப்ப இந்த சைடு ஜங்குக் தான் சரின்ட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்க நம்ம குழந்தை கியூட் மோச்சி அவ்ளோ அழகா பெட்ல அப்படியே டெடி பேர்லாம் ஹக் பண்ணிட்டு அவ்ளோ அழகா க்யூட்டா தூங்கிட்டுருக்கா. தூங்கிட்டுருக்கான். சுத்தியும் ஃபுல்லா டெடி பேரு. அங்க ஃபுல்லாவே ரூம பார்த்தா, ஃபுல்லா ஜிமினோட பிக்கு தான். அவன் சின்ன வயசுலேருந்து எடுத்து குட்டி குட்டி அந்த மாரி நெறையா பிக்ஸ் இருக்கு. ஃப்ளோர் ஃபுல்லா மாட்டி வச்சிருக்கான். அந்த எப்படி சொல்றதுன்னா, டெடி பியரும் அவனும் இருக்கிறதே தெரியல. அந்த மாரி அவன் பெட் ஃபுல்லா அவ்ளோ டெடி பியர் இருக்கு. அதுக்கு நடுவுல அழகா கியூட்டா நல்லா பவுட் பண்ணிட்டு அந்த குழந்தை தூங்கிட்டுருக்கு. இப்ப இந்த பக்கம் ஜங்குக் தான். ஹம். குழந்தைன்னு கரெக்ட்டா ப்ரூவ் பண்றான். "டேய்! நமக்கு மேரேஜ் ஆக போகுதுடா. என்னடா இப்படி பண்ற?" ம். இதுவும் நல்லா தான் இருக்கு. டெடி பேர் எது? என் குள்ளச்சி எதுன்னே தெரிய மாட்டேங்குது. பாரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்றான். இப்ப இந்த சைடு ஜிமின் தான் ஒரு மாரி அந்த சன்ரைஸ் இருக்குல்லடா, அது வந்து ஜிமின் மேல படும். ஹேர் எல்லாம் அவ்ளோ மெர்சியா இருக்கும். அதில அவ்ளோ அழகா ஒயிட் கலரு நைட் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கான். அவ்ளோ அழகா இருக்கான் ஜிமினு. ஸோ நல்லா ஒரு மாறிட்டு அந்த அந்த வெ வெ அந்த சன்ரைஸ் வெளிச்சத்துக்கும் ஜிமின் ஃபேஸ் அவ்ளோ க்யூட்டா, அவ்ளோ அழகா தெரியுது. இந்த பக்கம் ஜங்குக் என்ன பண்றான்னா, ஸோ அப்படியே போயிட்டு ஒரு டேபிள் மாரி இருக்கும்டா. ஸோ அத எடுத்து அந்த பெட்டு பக்கத்தில போய் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஜிமின் ஃபேஸ் தான் அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். ஹம். என்னம்மா இருக்க? டேய்! நீ மட்டும் எப்புட்றா இவ்ளோ அழகா இருக்க? ம். அச்சோ! கியூட்டி! என்ன அங்கேருந்து இங்கே வர வச்சுட்டல்ல. என்னமோ தெரியலடா. நீ இல்லாம 1 வீக்கும் எனக்கு அங்க ஒரு மாரி நரகம் மாரி இருந்துச்சு. இப்ப தான் ஏதோ என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாரி இருக்கு. உன் ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறம். ம். ம். என்ன வேற உங்க அப்பன சமாளிச்சு, உன்ன வேற என்ன கூட்டிட்டு போகணும். ஆனா ஏதோ என் மாமனார் சொன்னாரே! அவன உன்னால சமாதானப்படுத்த முடியாதுன்னு. ஐயோ! யோ மாமனாரே! என்னய்யா ஃப்ராடு வேல பண்ணி வச்ச, என் குள்ளச்சிய. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மைண்ட் வாய்ஸ் குடுத்துட்டே ஜங்குக்கு என்ன பண்றான் அப்படியே ஜிமின் ஏதோ அவ்ளோ இதா அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ ஒரு 9:00 இருக்கும்டா. ஸோ இப்பதான் அப்படியே ஏந்திரிக்கிறான். ஒரு மாதிரி அப்படியே நீட்டி நெளிஞ்சிட்டு ஒரு மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்றான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் ஐஸ் கொஞ்சம் கலங்கலா இருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்க மாரி தான் தெரியும்.
இப்ப ஜிமின் தான். ஸோ மறுபடியும் ஐஸ ரப் பண்ணிட்டு, மறுபடியும் பார்க்குறான். அங்க பார்த்தா சங்குக்கு அவ்வளோ அழகா கியூட்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே வந்து ஜிமின பார்த்த மாரி உட்காந்துருப்பான். இந்த பக்கம் ஜிமின் தான். மார்னிங்கே வா! டேய் சங்குக்கா! போடா! சும்மா எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி வந்து வந்து நின்னுட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம நான் உன் மேல கோவமா இருக்கேன். போ! நான் இனிமேல் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான் ஜிமின்னு மறுபடியும் ஐஸ் ரப் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு தான் உட்காந்துட்டு மறுபடியும் ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். இப்ப ஜிமின் தான். இமேஜினேஷனுக்கு அளவே இல்லாம போயிட்டுருக்கு. சிரிக்காதடா! சிரிக்காத! நான் வந்து 1 வீக் ஆச்சு. இன்ன வரைக்கும் என்னை ஏதாவது நீ வந்து பார்க்க ட்ரை பண்ணியிருக்க? இல்லல்ல? எங்க அப்பா சொன்ன மாரி நீ என்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறல்ல? சரி போ! இனிமேல் நீயா வந்தா கூட நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உன் ஃபேஸ்ல முழிக்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ அவனுக்கு பெட்டுக்கு அந்த சைடு ஏந்திரிச்சு அவன் பாட்டில் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். போயிட்டு ஃப்ரெஷ் ஆக போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் நான் ரியலாக வந்திருக்கேன்டா. அந்த அளவுக்காடா தெரியாத அளவுக்கு நீ பாட்டில் ஏஞ்சி போகிற. ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்கு. சரி சரி, இன்னும் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ ஜிமினோட ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போனால் அவன் டோர் லைட் அவன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுதான் குளிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜங்குக்கு போயிட்டு அப்படியே பின்னாடி நிற்கிறான். ஸோ ஜிமின் அவ்வளோ அழகாக வந்து ஸோ பேண்டிஸ் வியர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி குளிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான். அடே மார்னிங்கே என்னம்மா ஒரு கண்கொள்ளா காட்சி. நல்லா இருக்கே. கிட்ட போனால் கத்துவான். வேணாம், நம்ம இப்படியே ரசிப்போம். அவன் ஜஸ்ட் நம்ம இமேஜினேஷனாக தான் பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமின் ஃபுல்லாக நல்லா குளிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அவன் மில்கி ஸ்கின்னை பார்த்து இந்த பக்கம் சாருக்கு டம்ட்டாக ஆகுது. ஒரு மாதிரி பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அப்படியே திரும்புகிறான். பார்த்தா முன்னாடி ஜங்குக்கு நிற்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், என்ன இன்னைக்கு ஓவராக தான் இவன் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கான். இவனை பார்க்கவே கூடாது. இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஐஸு க்ளோஸ் பண்ணிட்டு தான் அப்படியே போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு இதெல்லாம் சிரிப்பாக வருது. இவன் பண்ணுறது ஒவ்வொன்றும் அப்படியே குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே போயிட்டு வெளியே போயிட்டு ஸோ அவன் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி இருந்து அப்படியே ஆனால் ஹேர்லாம் இது மாதிரி அந்த ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கான். கீழே போடுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் மறுபடியும் என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி சைடில் நின்றுட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஏய் என்ன இன்னைக்கு ஓவராக தான் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்க, ஒழுங்காக போயிரு. உன் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கு தெரியுமா. ஆனால் ஏன்டா என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்க, நான் உன்னை வேண்டாம் மறக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஏன்டா என் முன்னாடி முன்னாடி வர. ஆனால் உன்னை சொல்லிட்டா, என்னால் உன்னை மறக்க முடியாது தெரியுமா. உன்னை மட்டும் இல்லை, உன் வில்லேஜு, உன்னோட அப்பா அம்மா, அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸு, அங்கே இருக்க ஃப்ரெண்டு, யாரையுமே சரி என்னால் வெறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் இருந்தாலும் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் தெரியுமா. நீ ஏன் இத்தனை டேஸ் என்னை பார்க்க வரல. அன்றைக்கி எவ்வளோ கற்றுன்னு கற்றுனேன், என்னை விட்டுட்டு போ, என்னையே இங்கேயே வச்சுக்கோன்னு சொல்லி கேட்டியா நீயே. வேணான்னு தானே என்னை விட்டுட்ட. எங்கள் அப்பா என்னை அப்படி தரன்னு இழுத்துட்டு போனார். நீ பாட்டில் அமைதியாக தான் இருந்த. போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து அந்த கண்ணாடியில் முன்னாடி அந்த டேபிள் மாதிரி இருக்கும்டா, ஸோ அங்கே உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே போயிட்டு ஜிமின் கிட்ட தான் அப்படியே போயிட்டு நீல் டவுன் பண்ணுறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், கிட்ட வர வேலை வச்சுக்காத, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஏஞ்சி போயிட்டு பெட்டில் உட்காடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் மறுபடியும் ஏஞ்சி போயிட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படியே உட்காடுறான். நீல் டவுன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன நான் எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சும்மா ஒரு மாதிரி பில்லோ எடுத்து அப்படியே அது மேலே போடுறான். ஏன்னா இமேஜினேஷனாக இருந்தால் அது இதாகிடும்ல. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் ஒன்றுமே புரியல. ஏய் என்ன எப்பயுமே வருவ போயிடுவ,
ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி வந்து அவனோட ஹேண்ட் எடுத்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே தள்ளுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே ஐஸ்லாம் வேடாகுது. ஒரு மாதிரி ஜங்குக்கோட செஸ்ட்டில் தானே ஹேண்ட் வச்சுருப்பான். ஸோ அவனோட இதய துடிப்பெல்லாம் ஜிமினுக்கு கேட்குது. இந்த பக்கம் ஜிமின் தான், "ஏ ஏ ஏ ஏ நீ ரியலா இல்லை இமேஜினேஷனா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "ஏய் குளச்சி, நான் உன் ஜங்குக் தாண்டி வந்திருக்கேன், உன் ஜங்குக் மாமா தான் வந்திருக்கேன், தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், "அ அ, ஜங்குக், ஜங்குக் நீயா?" "ஜ- அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே ஸ்டன் ஆகி வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஜிமின் பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். அப்படி ஜங்குக் ஜிமினோட ஃபேஸை ஹக் பண்ணி பிடிச்சிட்டு, "ஏய் குளிச்சி, நான் தான், உனக்கு தெரியலையா? உன் ஜங்குக் மாமா உன்னை தேடி வந்துட்டேன், உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன் எங்கள் ஊருக்கு. நீ தான் சொன்னல என்ன மிஸ் பண்ணுற, எங்கள் அப்பா அம்மா மிஸ் பண்ணுற, அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஐஸ் கலங்குனோட அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு, "ச ஜங்குக், நிஜமா நீதானா? நிஜமா நீதானா? நீதான் வந்திருக்கியா? என்கிட்ட விளையாடாத, நீ எப்போ பார்த்தாலும் டெய்லி இப்படி தான் பண்ணிகிட்ருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், "ஹேய் குள்ளச்சி, நிஜமால் தான், ரியலாக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், "விளையாடாத, நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து டச் பண்ணுறான். ஸோ அவனுக்கு ஃபீல் ஆகுது இது ரியல் தான்னு. இப்போ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, "ஜங்குக், ஜங்குக் மாமா, நீ நிஜமா வந்துட்டியா? நிஜமா வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ அவங்களுக்குள்ள அவ்வளோ இதாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், "ஹேய், நான் தான் வந்துட்டேன்டா, உன் மாமா வந்துட்டேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், "மாமா, நிஜமா நீ வந்துட்டியா? ஜங்குக், நீ நிஜமா வந்துட்டியாடா? ஏய், நிஜமா வந்துட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைட்டாக ஜிமின் ஹக் பண்ணிகிட்ருக்கான். டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகுதுடா. இப்போ அந்த ஹக் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் தான், "நிஜமா நீ தானா? இது இமேஜின்லாம் இல்லைல்ல, ரியல் தானே?" "ரியல் தான், நிஜமா நான் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின்ஸ் பார்க்குறான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், டக்குன்னு போயிட்டு ஜிமின்க்கு அப்படியே ஃபோர் ஹெட்லேயே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். "நான் தான், புரியுதா? உன் ஜங்குக் மாமா தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் ஐஸில் அப்படியே டியர்ஸ் வருது. வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே போயிட்டு அப்படியே அவன் அந்தளவு டியர்ஸ் பண்ணி லைட்டாக சிரிச்சிருப்பான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி முறைக்கிறான். முறைச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுறான். "தள்ளிப்போ" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கான மாதிரி ஜிமீனை பார்க்குறான். "ஜிமீன், என்னாச்சு? எதுக்கு வந்த நீ? நீ எதுக்கு இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "டேய், என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? அதுதான் நானே கேட்குறேன், நீ எதுக்கு இங்கே வந்த? உன்னை யார் இங்கே வர சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "உன்னை கூட்டிகிட்டு போகிறது தான்டா வந்தேன். நீ யார் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு? அதான் அன்றைக்கி நான் போன உடனே விட்டேன்ல, என்னை தடுக்கலை, எதுவுமே நீ பண்ணலல்ல, போட்டுன்னு சொல்லி விட்டுட்டுல, இன்றைக்கி நான் வந்திருக்கேன் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுவும் இப்போ வந்து 1 வீக் ஆச்சு, இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட நீ கண்டுக்கல. இப்போ எதுக்கு நீ வந்த? யார் கேட்டு வந்த? நீ போ, உன்னை எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், "ஜிமின், விளையாடாத. ஹலோ, நான் ஒன்றும் விளையாடல. நீ" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான்,
ஜிமீன், என்ன சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி நான் எவ்வளோ கற்றுனேன். என்னை விடாத விடாதன்னு சொல்லி கேட்டியா? நோம்பு எங்கள் அப்பா கூட தூக்கி கொடுத்துட்டுல, இன்னைக்கு எதுக்கு வந்த? உனக்கு நான் முக்கியமாக இருந்தா அன்றைக்கே நீ தடுத்துருப்பல. நீ தடுக்கலைல்ல. நீ போனால் போதுன்னு தான் சொல்லி தான் நீ விட்டுட்ட. இன்றைக்கி எதுக்கு வந்த? யார் கேட்டு வந்த? போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், டீ நான் அப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன்னு எனக்கே தெரிலடா. எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஓ ஓ அப்படியா? அப்போ இப்படி தான் நீ இருப்பியா? எது பண்ணாலும் என்னை இப்படி தான் தனியாக விட்டுருவியா? சொல்லு. அவ்வளோ தூரம் நான் என்னை விடாத, என்னை உன் கூட வச்சுக்கோன்னு நான் கத்தனில்ல. ஏதாவது நீ கண்டுக்கிட்ட? இல்லைல்ல. போனால் போன்னு சொல்லி தான் நீ விட்ட. இப்போ எதுக்கு வந்தேங்க? போ, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் நீ விளையாடுற, நான் சொல்கிறது முன்னே கேளு. இங்கே பார், நான் ஒன்றும் விளையாடலை புரியுதா? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அன்றைக்கி போனால் போதுன்னு விட்டல, போனால் போகட்டும்னு சொல்லி விட்டல, இன்றைக்கி எதுக்கு வந்த? ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், டீ அது நான் சொல்ல வர்றது கேளுடா. அன்றைக்கி நான் எப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷன் எனக்கே தெரியல. இங்கே பாரு, உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க விரும்பலை புரியுதா? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த நீ இங்கே? உன்னை யார் இங்கே வர சொன்னா? அதான் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டல, நீ கிளம்பு. உனக்கு நீ இதுக்கு மேலே இங்கே வந்து என்கிட்ட நீ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் நான் சொல்ல வரதை முழுசாக கேளு, உனக்கே புரியும். இங்கே பார், உங்கள்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை. எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரிடா நீ போ, ஆனால் நீ நான் சொல்ல வரதை முழுசாக கேட்டு அப்புறமேட்டு போ. உங்ககிட்ட கேட்குறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது புரியுதா? என்னால் கேட்கவும் முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே அவன் ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படியே கீழே தான் வரான். அங்கே பார்த்தா ஜிமினோட டேட் வந்து, ஸோ அவங்க வந்து டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமின் ஜிமின் நான் சொல்ல வரது கேளுடா, நான் சொல்ல வரது மிஸ் கேளு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜங்குக்கும் அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் தான் வரான். இப்போ ஜிமின் வந்துட்டு ஸோ அப்படியே பார்க்குறான். அங்கே பார்த்தா லில்லி இருக்கா, ஜிமினோட அம்மா கூட. ஹேய் லில்லி, நீமா வந்திருக்க? ம் ஜிமின், நானும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே வந்து லியாவும் ஜிமினோட டேடும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஹாய் டேட், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினை சாப்பிட போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமி நான் சொல்கிறத மிஸ் கேளுடா, நான் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும். இங்கே பார் ஜங்குக், உங்ககிட்ட எதுவும் நான் பேச தயாராக இல்லை புரியுதா? எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சும்மா என்கிட்ட வளன்னு பேசிகிட்டு இருக்காம வந்தீங்களா, சாப்பிட்டு கிளம்புங்க, போங்க, போயிட்டு அங்கே அத்தை மாமா தனியாக இருப்பாங்க, போய் அவங்கள முன்னே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான் அப்படியே ஜிமினை தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க, பார்த்து லைட்டாக அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஸ்மெக் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், ஜிமின் டைம் ஆச்சு, சீக்கிரம் சாப்பிடுப்பா, போகலாம். ஓகேப்பா, ஒரு 5 மினிட்ஸ் நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட அப்பாவை தான் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், என் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ்லேயே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஓ அப்படி போகுதா கதை, பார்க்கலாம், இப்போ தானே வந்திருக்கேன், பார்க்க தானே மாமா போகிறேன் இந்த ஜங்குக்கோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மினோட அப்பாவும் தான், அதுவும் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமின் நானும் 1 மந்த்துக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பான். ஏன்னா சாப்பிட்டுட்டுக்குள்ளே சொன்னதுனால டக்குன்னு ஜிமினுக்கு பெறையேறி இருக்கும். ஆமாம், நான் இன்னும் 1 மந்த்துக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், எதுக்கு இங்கே இருக்க போகிறீங்க, எதுக்கு? நீ கூட தான் அங்கே வந்து 3 மந்த் இருந்த, நான் ஏன் எதுக்குன்னு கேட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமினால் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. சரி ஓகே, இருந்துக்கோ. ஸோ 1 கண்டிஷன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் லியா தான், ஹோய் ஜங்குக், என்ன 1 மந்த் இங்கே இருக்க போறியா என்ன? அப்போ எனக்கு
நோ ப்ராப்ளம். என்னோட ரூட் சீக்கிரம் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லியா சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் லியோவை பார்த்து முறைக்கிறான். லியா, சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ லியா தான், சரிடா குள்ள பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லியா சொல்லிட்டு சாப்பிட்றா. இந்த பக்கம் ஜங்குக் தான், அத்தை எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜிமின் பக்கத்துலேயே போயிட்டு அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்டு சாப்பிட போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், டச் பண்ணாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, டச் பண்ணாமல் எப்படி ஜிமின் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கேட்பான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஆ என்ன சொல்கிற, புரியல. இல்லைடா, நான் வில்லேஜில் வளர்ந்த பையன், நீ சிட்டியில் வளர்ந்த பையன். ஸோ நீ வில்லேஜில் வந்தப்போ நான் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தல, அதான் எங்கேயும் வந்துட்டு எனக்கு இங்கே இதெல்லாம் தெரியாதுல்ல, அதான் நீ சொல்லி கொடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வந்து ஜிமின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஐஸ் அப்படியே விங்க் பண்ணிவிட்டு, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் என் ஃபேமிலி அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜிமினோட அம்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து பரிமாறிட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் ஜிமினும் ஜிமினோட அவங்க அப்பாவும், டேட் டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆஃபீஸ் கிளம்ப போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது லைட்டாக. ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஸ்மைல் பண்ணுறான், அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம், ஹே லியா டைம் ஆச்சு வா போகலாம். ம் நானா இன்றைக்கும் உன் கூடயா? அதெல்லாம் முடியாது, என்னை பைக்கில் கூப்பிட்டு போ. ஏய் பைக்லாம் கிடையாது, வா நான் காரில் கூட்டி போகிறேன். அதான் ஜங்குக்கு இருக்காங்கல்ல, நான் அவங்கள கூப்பிட்டு போக சொல்கிறேன். என்ன, எதுக்கு ஜங்குக்கு? ஆமாம், அவங்களும் இப்போ தான் நியூவாக வந்திருக்காங்க. ஸோ நம்ம சிட்டியெலாம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால் என்னை கொண்டு வந்து காலேஜில் விட்டுட்டு அப்படியே வரட்டும், நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுறேன், அவங்க வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் ஜிம்மின் தான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை புரியுதா, அவன் வீட்டில் இருக்கட்டும், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, லியா ஹேண்டை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு லியா தான், டேய் விடுடா, டேய் விடுடா லூஸு, விடுடா எனக்கு கை வலிக்குது, பரவாயில்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு, ஐயோ என் குளச்சிக்கு என்னம்மா பொசசிவ் ஆகுது, பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிட்றான் இந்த பக்கம். ஸோ ஜிமினோட டேட் எல்லாமே வந்து அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. இப்போ லியா லில்லி ஜங்குக்கா ஜிமினோட அவங்க அம்மா தான் அங்கே டேபிளில் உட்காந்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், ஜங்குக்கா அவன் ஏதோ சின்ன பையன், அவன் சொன்னதை எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா, அவன் கொஞ்சம் முன்கோவம் அவ்வளோதான், மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். அத்தை, என் குள்ளச்சை பற்றி எனக்கு தெரியும் புரியுதுங்களா, அவன் சும்மா வாயில தான் சொல்லிகிட்டு இருக்கான், அவனை மனசார அவன் எதுவும் சொல்ல கிடையாது. அதனால் சீக்கிரமாக என் குளச்சி நான் கட் பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு உங்கள் அம்மா தான் அப்படியே சிரிச்சிட்டு, ஸோ லில்லி இவங்கெல்லாம் அதுவே வந்து 3 பேர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.